ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் மறைவு தமிழ் திரையுலகில் சோகத்தையும் வருத்தத்தையும் ரொம்ப பாதிப்புள்ளாகி இருக்கு. அந்த தமிழ் சினிமாவை மிகப்பெரிய அளவில் கிராமத்துப்புற சைட்ல இருந்து மிகப்பெரிய அளவில் தூக்கி வச்சவர் தான் பாரதிராஜா. அண்ட் இவரோட ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு நடிகர் நடிகைகளை அறிமுகப்படுத்திருக்காங்க. அண்ட் அந்த நடிகர் நடிகைகள் இப்போ வரைக்கும் மிகப்பெரிய டாப் இடத்துல இருக்காங்க. கார்த்தியா இருக்கட்டும், நடிகை ராதிகா, ராதா, ரேவதி, நதியா, இப்படின்னு 90ஸ்ல இருந்த எல்லா மிகப்பெரிய ஹீரோயின்ஸையும் பாரதிராஜா தான் அறிமுகப்படுத்தினாரு. அண்ட் இப்போ அவரோட மறைவுக்கு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்து ரொம்ப இரங்கலை தெரிவிச்சாங்க. அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அண்ட் இவருக்கு இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவரோட மகன் இறப்புலேருந்து அவர் இன்னும் மீண்டு வரல. நிறைய இடத்துல அதை பத்தி மென்ஷன் பண்ணாரு. என்னால அதை தாங்கிக்க முடியாத சோகத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் இயக்குனரா பல படங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் படத்துலயும் நடிக்க ஆரம்பிச்சாரு. நிறைய திறமையை கைவசம் வச்சிருந்தாரு. அண்ட் நிறைய பேர் இவர்கிட்ட ஐடியா இருப்பாங்க. அண்ட் இவர்கிட்ட நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவங்க தான் இப்ப ஏகப்பட்ட மிகப்பெரிய டைரக்டரா இருக்காங்க. நம்பர் 1. அண்ட் இவர் படத்துல நடிக்க ஆரம்பிச்சு எல்லா புதுமுகங்கள் கூடயும் அண்ட் பெரிய ஸ்டார்ஸ் கூடயும் நடிச்சுட்டாரு. இப்படி இருக்கப்ப இப்ப கடைசி காலத்துல அவர் கூட யாருமே இல்லாதது மிகப்பெரிய கஷ்டமா இருந்தது. அண்ட் அவரோட மனைவியா இருக்கட்டும், அண்ட் அவங்களோட நெருங்கிய உறவினர்களா இருக்கட்டும், இப்படின்னு எல்லாரும் வந்தப்ப கங்கை அமரன் செம்மையா டென்ஷன் ஆகி பேசிட்டாரு. கடைசி நேரத்துல அவர் கூட யாருமே இல்லாம போயிட்டீங்களே அப்படின்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி செம்மையா டென்ஷன் ஆனாரு. அண்ட் இதுக்கப்புறம் இப்ப அவரோட சொத்து மதிப்பு என்ன ஆகும், அவரோட சொத்துக்கள் எங்க போகும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அவரோட சொத்துக்கள் எல்லாமே அவரோட தம்பி கிட்ட தான் இருக்கு. அண்ட் அந்த சொத்துக்களை அவர் தம்பி தான் பார்த்துப்பாரு. அண்ட் அது அவர் யூஸ் பண்ண போறது இல்லை. அண்ட் கஷ்டப்படுற எல்லா ஏழைகளுக்கும் பாரதிராஜா கொடுக்க சொல்லியிருக்காரு. அதை அவர் தம்பி மூலமா கொடுக்க சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவர் தம்பி ஏமாத்தாம கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் வெளியாகிருக்கு. அண்ட் இருந்தாலும் அந்த மனிதர் எல்லாரையும் வாழ வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்பவும் இயக்குனர் இமயத்தை பாராட்டிட்டு இருக்காங்க. இயக்குனர் இமயத்தை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.